அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ள இருந்த ஒரு ஆலமரத்துல ஒரு கொக்கு அது குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்தது. ஒவ்வொரு நாளும் அதோட குஞ்சுகளுக்கு இரைய தேடி கொக்கு ரொம்ப தூரம் பறந்து போகும். அதே ஆலமரத்துல ஒரு பாம்பும் வாழ்ந்துட்டு வந்தது. அதுவும் எப்பவுமே இரைய தேடி பார்த்துக்கிட்டு இருந்தது. கொக்க குஞ்சுங்க தனியா இருக்கிறத பார்த்த அந்த பாம்பு அதுங்களால பறக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அதுங்களை சாப்பிட்டுடுச்சு. அம்மா கொக்கு திரும்ப வந்து குஞ்சுங்க இல்லைன்னு பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சது. இன்னும் சில நாள்ல அது இன்னும் சில குஞ்சுகளை பெத்தெடுத்தது. மறுபடியும் அந்த பாம்பு எல்லா குஞ்சுகளையும் சாப்பிட்டுடுச்சு. இத பார்த்து அம்மா கொக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. அதுக்கு கோபமும் வந்துச்சு. பக்கத்துல இருந்த ஒரு நண்டை அது சந்திக்க போச்சு. கொக்குங்க நண்டை சாப்பிட்டாலும் இந்த நண்டும் கொக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் ரொம்ப சோகத்துல வந்திருக்கேன். ஒரு பெரிய நாகப்பாம்பு என்னோட குட்டிங்களை எல்லாம் நான் கூட்டுல விட்டுட்டு போகும்போது சாப்பிட்டுடுது. என்னோட நிறைய குழந்தைங்களை நான் இழந்துட்டேன். இனிமேலும் இழக்க விரும்பல. இதெல்லாம் நம்மளால தடுக்க முடியாது. நாகப்பாம்புக்கும் சாப்பாடு தேவைதானே. நண்டே, நீதான் எனக்கு உதவி பண்ணணும். நீயும் ஒரு தாய் தானே. தன்னோட கண்ணு முன்னாடியே குழந்தைங்க செத்து போனா உனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு உதவி பண்ண. எனக்கு வேற யாரும் இல்ல. நான் எதுக்காக இவளுக்கு உதவி பண்ணணும்? கொக்குங்க நம்மளையும் தானே சாப்பிடுதுங்க. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. இங்க பக்கத்துல கீரி புள்ளைங்க இருக்கு. கீரி புள்ளைங்க இருக்கிற இடத்துல இருந்து நாகப்பாம்பு இருக்கிற இடம் வரைக்கும் கரிய தடயமா போட்டேன்னா கீரி அதை தொடர்ந்து வந்து நாகப்பாம்பு கொன்னுடும். உன் குழந்தைங்களும் ஆபத்து இல்லாம இருக்கும். இது நல்ல யோசனை. ஓ, நன்றி. சரி, பத்திரமா போயிட்டு வா. நண்டு சொன்ன மாதிரியே கொக்கு நிறைய கரித்துண்டுகளை எடுத்துட்டு வந்து கீரிப்புள்ள இருக்கிற இடத்துல போட்டுச்சு. அது ஒண்ணா அந்த பாம்பு இருக்கிற இடத்த காட்டி கொடுக்கிற மாதிரி போட்டுச்சு. பாம்பு கீரிப்பிள்ளைய எதிர்பார்க்கல. உடனடியா கீரிப்பிள்ளை பாம்பு தாக்கி சாவடிச்சிடுச்சு. அதே நேரத்துல மேல இருந்த கொக்கு கூடு கீரிப்பிள்ளை கண்ணுல பட்டுடுச்சு. உடனே மரத்து மேல ஏறி அந்த கொக்கு குஞ்சுங்களை சாப்பிட்டுடுச்சு. கொக்கு தன்னோட குழந்தைகளை மறுபடியும் இழந்துடுச்சு. கீரிப்புள்ளையும் கொக்குகளை சாப்பிடும்ன்ற விஷயம் அதுக்கு தெரியாம இருந்ததால முட்டாள்தனமா அது நடந்துக்குச்சு.